வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 ரிலீஸ் ஆன ரசாகர் த சைலண்ட் ஜெனோசைட் ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமா ஹிஸ்டரி கலந்த ஒரு திரைப்படங்க. இந்த படம் இப்போ ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. கண்டிப்பா சொல்லிக்கிறேங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட சேர்ந்து உட்காந்து பார்க்காதீங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு 584 சமஸ்தானங்களா பிரிந்திருந்தது. மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்த பல சமஸ்தானங்கள் ஒன்றிணைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் இந்தியாவில் ஒரு தனி ராஜ்யம் செய்து கொண்டிருந்த ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைய மறுத்ததோடு துருக்கிஸ்தான் என்ற ஒரு தனி நாடாக உருவெடுத்ததற்காக முயற்சியில் இறங்கியது. அவர்களுடைய முயற்சியை இந்தியா எப்படி முறியடித்து ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்துஸ்தானுடன் எப்படி இணைத்தது அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையே. இதுவரை சொல்லப்படாத வரலாற்று உண்மைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது தாங்க இந்த படம். இப்படத்தின் திரைக்கதை மற்றும் காட்சிகள் ஹைதராபாத் சமஸ்தானத்தை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் அங்கிருந்து இந்துக்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை மட்டுமே விவரித்துள்ளதுங்க. இந்த படத்துல காசிம் ராஜ்வி வேடத்தில் ராஜ் அர்ஜுன் சிறப்பா நடிச்சிருந்தாருங்க. அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் வேடத்தில் நடிச்சிருப்பவர் தாங்க தேஜ் சப்ரு. இந்த படத்துக்கு அவர் கச்சிதமா நடிச்சுள்ளாருன்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி குஷிதர் ரமேஷ் ரெட்டியோட உழைப்பு எல்லா இடத்துலயும் சொல்லிச்சதுன்னே சொல்லலாம். பீம் சிசிலியோ இசையின் பாடல்களும் பின்னணி இசையும் இந்த படத்திற்கு பெரிய பலம்னே சொல்லலாம். 1947 ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், துப்பாக்கிகள், கிராமம் என கலை இயக்குனர் திருப்பதி படத்தோட தருத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத வரலாற்று உண்மையை ரத்தமும் சதையுமா சொல்லியிருக்கும் இயக்குனர் யாத்தா சத்யநாராயணன். படம் முழுவதும் இந்துக்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செய்த கொடுமைகளை மட்டும் விவரித்திருப்பது படத்தை பலவீனப்படுத்துகிறதுனே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ராஜாகர் திரைப்படம் ரத்தமும் சதையுமா இருக்கிறத தவிர அனைத்து தரப்பினருக்கும் ரசிக்கும்படி இல்லைன்னே சொல்லலாம். ஆட்சியாளர்களின் அராஜகங்களை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டுவதை தவிர்த்துவிட்டு அரசியல் ரீதியான காட்சிகள் மற்றும் வசனங்கள் இடம்பெற்றிருந்தால் படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.